பூர்த்தி செய்த எஸ்ஐஆர் படிவங்களை வழங்குவதற்கான அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பணிச்சுமையால் பல மாநிலங்களில் ஊழியர்கள் உயிரிழந்த நிலையில் கால அவகாசம். டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். பிப்ரவரி 14ஆம் தேதி வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னைக்கு தெற்கே 180 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அறிவிப்பு. வட தமிழக கடற்கரையில் 30 கிலோமீட்டர் வரை அருகில் வரும் டிட்வா புயல் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு இன்று ரெட் அலர்ட். டிட்வா புயலை அடுத்து எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். சென்னைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் கனமழை பெய்யும். சென்னையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கடுமையான கடல் சீற்றம். தடையை மீறி கடற்கரை பகுதிக்கு சென்றவர்களை எச்சரித்து அனுப்பும் காவல்துறையினர். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் குறைந்த கடல் சீற்றம். பாம்பன் பாலத்தில் மிதமான வேகத்தில் இயக்கப்படும் ரயில்கள். எண்ணூர் முகத்வாரத்தில் கடல் சீற்றம். 6 அடி உயரத்திற்கு எழும்பும் ராட்சத அலைகள். சென்னை பட்டணப்பாக்கத்தில் ஆபத்தை உணராமல் குவியும் மக்கள். கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் குழந்தைகளுடன் கடற்கரையில் குவியும் கூட்டம். திருவாரூரில் மழைநீரில் மூழ்கிய 50,000 ஏக்கர் விளைநிலம். சம்பா தாளடி பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். மழையில அப்படியே தான் இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களாம் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு சார். அதே மாதிரி பாம்பு, பள்ளி, பூரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுது. காரைக்காலில் 4500 ஹெக்டேர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். 2 நாட்களாக கனமழை பெய்யும் நிலையில் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மூழ்கிய உப்பளங்கள். கடல் நீரும் மழை நீரும் தேங்கி எரி போல காட்சியளிக்கும் உப்பு வயல்கள்.
தமிழகத்தில் இதுவரை மழையால் 3 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதி. உயிரிழப்பு 3 பேர் இறந்திருக்கார்கள். 2 பேர் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்காங்க. ஒரு ஆள் தூத்துக்குடியில், ஒரு ஆள் தஞ்சாவூரில், ஒரு ஆள் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்காங்க. மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கி ஒரு ஆள் இறந்திருக்காங்க. நிவாரண உதவி தொகையை மாண்பு முதலமைச்சர்கள் விரைவில் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் டெட்வா புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 159ஆக அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவு என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெருக்கடி நிலை பிரகடனம். இலங்கையில் கனமழையால் மலையகத்துக்கு செல்லும் ரயில் வழித்தடங்களில் மண்ணரிப்பு. தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து முடக்கம். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு மீண்டும் தொடங்கியது விமான சேவை. மதுரை, திருச்சி, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கும் சிறிய ரக விமானங்கள் மீண்டும் இயக்கம். ராஜ்பவன் என்ற பெயரை லோக்பவன் என அனைத்து மாநிலங்களிலும் மாற்ற மத்திய அரசு உத்தரவு. ஆளுநர் RN ரவி வைத்த கோரிக்கை ஏற்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி. தாவேகவில் இணைந்த செங்கோட்டையனின் தொகுதிக்கு செல்ல உள்ளதால் முக்கியத்துவம் பெறும் பரப்புரை. காதலி ஜோடி ஹேடனை திருமணம் செய்து கொண்டார் 62 வயதான ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ். குடும்பத்தினர், நண்பர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புதுமண தம்பதிக்கு வாழ்த்து. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். 2 ஆண்டுகளில் 70,000க்கும் அதிகமானோர் உயிரிழப்பு, 1,70,000 பேர் படுகாயம். வங்கதேச முன்னாள் பிரதமரும் வங்கதேச மக்கள் கட்சித் தலைவருமான கலிதா ஜியா கவலைக்கிடம். அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள நிலையில் உடல்நிலை பாதிப்பு. டெல்லியில் பிரம்மாண்ட எரிவாயு பலூன்களில் பறக்கும் புதிய சேவை அறிமுகம். தரையிலிருந்து 100 அடி உயரம் வரை பறக்க 2,000 ரூபாய் கட்டணம். வார இறுதி நாட்களில் சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 1 மணி நேரத்திற்கு 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. விடுமுறை நாளில் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் இறங்கி நீராடி உற்சாகம். தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி 7 பேர் உயிரிழந்த விபத்து. பதை பதைக்க வைக்கும் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியானது.